இன்றைக்கி நம்ம யானை நெரிஞ்சில் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த யானை நெரிஞ்சில். யானை நெரிஞ்சிலோட விதைகள், யானை நெரிஞ்சிலோட பூ. யானை நெரிஞ்சில். யானை நெரிஞ்சில் கல்லடைப்பை தீர்க்கும் மூலிகை என்று அகத்தியர் குணபாகடம் சொல்லுது. அகத்தியர் குணபாகட பாடலான மேகத்தை போக்கிவிடும் வெண்குட்டம் தான் ஒழிக்கும் தேகத்திற் கல்லடைப்பை தீர்க்குங்கான் நாகத்தான் தேனையரும் பாகை திருத்துங்க கிழிமொழியே யானை நெரிஞ்சிலது அப்படிங்கிற பாடல் இதன் சிறப்பை கூறுது. அதாவது கல்லடைப்பை தீர்க்கும் அப்படின்னு சிறப்பித்து சொல்லுது. கல்லடைப்பில் ஸ்டூவைட் ஸ்டோன்ஸுக்கு இது ஒரு நல்ல மருந்து. ஸ்டூவைட் கிட்னி ஸ்டோன்ஸுக்கு இது நல்ல மருந்து. ஸ்டூவைட் ஸ்டோன்ஸ் எப்படி உண்டாகுது? யூரைஸுங்கிற என்சைம் யூரியாவை அம்மோனியாவாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாற்றும். pH ஆல்டர் பண்ணி பாலிவேலண்ட் அயான்ஸை யூரினில் டெபாசிட் பண்ணி ஸ்டூவைட் ஸ்டோன்ஸை உண்டாக்கும். இந்த யானை நெரிஞ்சில் இருக்கக்கூடிய பெடாலிட்டின் அப்படிங்கிற அல்கலாய்டு யூரேஸ், அந்த அல்கலாய்டுக்கு யூரேஸ் இன்ஹிபிட்டிங் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இது ஸ்டூவைட் ஸ்டோன்ஸுக்கு ஒரு நல்ல மருந்தாகுது. அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர லேடிஸுக்கு தான் இந்த ஸ்டூவைட் ஸ்டோன்ஸ் உண்டாகும். காமனாக புரோட்டியேஸ் மெட்டபாலைட்ஸுங்க பாக்டீரியா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸை லேடிஸ்க்கு உண்டாக்கிட்டே இருக்கும். இந்த யானை நெரிஞ்சலுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டியும் இருக்கிறதுனால இது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸுக்கும் நல்ல மருந்து. ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸையும் குறைக்குது. அதோடு சேர்த்து கிட்னி ஸ்டோன்ஸில் ஒரு டைப்பான ஸ்டூவைட் ஸ்டோன்ஸுக்கும் இது நல்ல மருந்தாக அறியப்படுது. இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய இந்த யானை நெரிஞ்சில் நமக்கு காமனாகவும் அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தலாம்? 4 அல்லது 5 இலைகளை ஒரு 3/4 டம்ளர் தண்ணீரில் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊறின பிறகு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். இந்த இலைகள் ஊறின பிறகு அந்த தண்ணி ஒரு ஜெல் ஃபார்மில், கொஞ்சம் மைல்டாக ஜெல் ஃபார்மில் இருக்கும். காலையிலையும் நைட்டுக்கும் இந்த தண்ணியை நம்ம அருந்தி வரும்போது இந்த கிட்னி ஸ்டோனான ஸ்டூவைட் ஸ்டோன்ஸ் அழிக்கப்படுது. காமனாக இருக்கக்கூடிய இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்துவோம் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு.